இன்று இரவு 10:30 மணிக்கு சென்னை வருகிறார் தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கர். நாளை அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்படும் என்று கூறப்படும் நிலையில் ஆளுநர் அர்லேக்கர் வருகை. அமைச்சரவையில் சி.வி. சண்முகம் அணி இடம்பெறுமா என்ற கேள்விக்கு நேரடியாக பதிலளிக்க அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா மறுப்பு. அமைச்சர் பதவிக்காக சி.வி. சண்முகம் தலைமையிலான அணி தவேகாவிடம் வரவில்லை என்றும் விளக்கம். உருவாச்சு அந்த ஃபேக்ஷன்ல இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம் அண்ணன் அதை லீட் பண்ணாரு. அவர் லீட் பண்ணும்போது சொல்லக்கூடிய தகவல்கள் அவர்கள் அதிகாரத்துக்காகவோ இல்ல அமைச்சர் பதவிகளுக்காகவோ வெளியில வரல. இது ஏதோ பேச்சுவார்த்தை அதிகாரத்துக்கான பேச்சுவார்த்தைன்னு தவறான ஒரு தகவலை திமுக பண்ணது. தவேக அமைச்சரவையில் இணைய விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அழைப்பு. அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சி இடம்பெற வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் விரும்புவதாகவும் பேட்டி. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் அண்ணன் திருமானன் அவர்களை நாங்கள் அழைக்கிறோம் அமைச்சரவையில் பங்கு பெற. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய விருப்பமும் அதுதான். இந்திய காங்கிரஸ் கட்சி எங்களுக்கு எங்களுடைய தலைவர் முதல்வர் மீது நம்பிக்கை கொண்டு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்தாங்க. அவர்கள் அமைச்சரவையில் இணைய வேண்டும் என்கிறது முதலமைச்சர் வலியுறுத்தியிருக்கிறாரு. தவேக அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து கட்சி நிர்வாகிகளுடன் பேசி முடிவெடுக்கப்படும். அமைச்சரவையில் இணைய விசிகாவுக்கு அழைப்பு விடுத்த அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு நன்றி என்றும் திருமாவளவன் பேட்டி. தவேக தரப்பிலிருந்து விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய இரு கட்சிகளுமே அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்கிற விருப்பத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். ஆகவே அவருடைய அழைப்பை நாங்கள் மதிக்கிறோம், நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். முன்னணி பொறுப்பாளர்களோடு இந்த அழைப்பு குறித்து நாங்கள் கலந்து பேசி முடிவை அறிவிப்போம். அதிமுகவுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்தால் தவேக மீதான ஆதரவு குறித்து மறுபரிசீலனை செய்வோம் என்று திருமாவளவன் எச்சரிக்கை. அதிமுகவுக்கு அமைச்சரவையில் இடமில்லை என தவேக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் பேட்டி. தவேக அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசித்து விரைவில் முடிவை அறிவிப்போம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் திட்டவட்டம். தவேகாவுக்கு ஆதரவளித்த போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுமென்றே தாமதப்படுத்தவில்லை. விசிக 2 உறுப்பினர்களை கொண்டிருக்கும் நிலையில் அமைச்சரவையில் இடம் கேட்டு முயற்சிக்கவில்லை என்றும் திருமாவளவன் விளக்கம். விசிக எம்எல்ஏ வன்னியரசுக்கு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட இருப்பதாக தகவல். வன்னியரசு அமைச்சராவது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று இரவு வெளியாக வாய்ப்பு. ஆதரவு அளித்த எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் தரப்பு அதிமுகவுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் தவேக. அதிமுக எம்எல்ஏக்கள் 8 பேருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என்று தகவல் பரவிய நிலையில் திடீர் மாற்றம். எடப்பாடி பழனிசாமி திமுகவுடன் சேர முயற்சித்தது வரலாற்று பிழை என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா விமர்சனம். மக்கள் தீர்ப்புக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமியுடன் சேர்ந்து திமுக செயல்பட்டதாகவும் பரபரப்பு குற்றச்சாட்டு. திமுக தலைவராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலினும் திரு உதயநிதி அவர்களும் திரு இபிஎஸ் ஐயா பழனிசாமி அவர்கள் தான் 3 பேரும் சேர்ந்துதான் ஒரு ஆட்சி உருவாக்கணும்னு சொல்லிட்டு குதிரை பேர் அரசுல உருவாக்குனாங்க. இதுதான் பீப்புள் மேண்டேட்டுக்கு எதிரானது. திமுகவுடைய கடைசியில திரு இபிஎஸ் ஐயா பழனிசாமி அவர்கள் சேர்ந்தது வரலாற்று பிழைங்கிறதோட ஒரு தற்கொலைக்கு சமங்கிறத அதிமுக தொண்டர்கள் உணர்ந்திருக்காங்க.
அதிமுக குறித்து அவதூறான கருத்தை தெரிவித்துள்ளார் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா. அதிமுக முன்னாள் அமைச்சர் OS மணியன் ஆவேசம். மாண்புமிகு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் திமுகவையும் சம்பந்தப்படுத்தி அவதூறான செய்திகளை சொல்லி வருகிறார். ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அவருடைய அரசியல் காலத்தை கொஞ்சம் முன்னே சென்று பார்க்க வேண்டும். அவர் எத்தனை கட்சிகள் மாறி மாறி வந்திருக்கிறார் என்பதையும் பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வருவதற்கு சிலர் திட்டம் போட்டதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பரபரப்பு குற்றச்சாட்டு. திமுக துணையுடன் எடப்பாடி பழனிசாமி பின்வாசல் வழியாக முதலமைச்சராக முயன்றதாகவும் விமர்சனம். இங்க கவர்னர் ரூலையும் பிரசிடென்ட் ரூலையும் கொண்டு வரதுக்கு எல்லா முயற்சியும் செய்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் அதிமுகவுடைய தலைவர் திரு ஐயா பழனிசாமி அவர்களுடன் இணைந்து ஒரு கூட்டணியை உருவாக்கி பின்புறல் வாசலாக முதலமைச்சர் ஆகணும் திரு EPS ஐயா அவர்கள் எல்லா திட்டங்களையும் கடைசி நிமிஷம் வரைக்கும் திட்டங்களை உருவாக்கினாரு. விழுப்புரம் மாவட்டத்தில் அதிமுக அதிக அளவில் தோல்வியுற காரணம் CV சண்முகம் தான் என்று அக்ரி கிருஷ்ணமூர்த்தி பரபரப்பு குற்றச்சாட்டு. அமைச்சர் பதவிக்காக அதிமுகவை அழிக்க CV சண்முகம் முயற்சிப்பதாகவும் ஆவேசம். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திரு CV சண்முகம் அவர்களுக்கு விழுப்புரம் தொகுதியிலே இரட்டை இலை சின்னத்தின் சார்பிலே போட்டியிடுவதற்கான வாய்ப்பினை தந்தவர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அந்த தேர்தலில் CV சண்முகம் உட்பட கழகத்தின் சார்பிலே போட்டியிட்டவர்கள் வெற்றி வாய்ப்பினை இழந்தார்கள். இந்த மாவட்டத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வியுறுவதற்கு இவர்தான் காரணம் என்பதை நாங்கள் தெளிவாக சொல்லுகிறோம். அமைச்சர் பதவி என்ற சுகத்திற்காக இன்றைக்கு இந்த இயக்கத்தை அழித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். SP வேலுமணி தேர்வு செய்த வேட்பாளர்களையே EPS வேட்பாளர்களாக அறிவித்தார். EPS மீது CV சண்முகம் SP வேலுமணி தரப்பினர் வைக்கும் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய் என்றும் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி விளக்கம். வேலுமணி அவர்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்களால் கழகத்துடைய தலைமை நிலைய செயலாளர் பொறுப்பை தந்தவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். இன்றைக்கு அவரும் திரு CV சண்முகம் அவர்களோடு இணைந்து தவறான குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி எடுக்கும் முடிவிற்கு அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கட்டுப்படுவார்கள். பெரும்பாலான நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக கடிதம் அளித்திருப்பதாகவும் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி பேட்டி. மொத்தம் இருக்கின்ற 78 மாவட்ட செயலாளர்களில் 75 மாவட்ட செயலாளர்கள் நேரடியாக வருகை தந்து கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள்தான். அவருடைய தலைமையிலே நாங்கள் விசுவாசத்தோடும் உறுதியோடும் செயல்படுவோம் என்று வாக்குறுதி தந்து மிக சிறப்பான முறையிலே அந்த மினிட் நோட் புத்தகத்திலே கையொப்பமிட்டு சென்றிருக்கிறார்கள். இப்படி ஒட்டுமொத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 95% அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே மிக சிறப்பான முறையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அமைச்சரவையில் அதிமுக சேர்ந்தால் தவேக அரசுக்கான ஆதரவை மறுபரிசீலனை செய்வோம். CPM மாநில செயலாளர் பே. சண்முகம் மீண்டும் உறுதி. அதிமுக அமைச்சரவையில் பங்கேற்றால் நாங்கள் எங்களுடைய முடிவை மறுபரிசீலனை செய்வோம் என்பது ஏற்கனவே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை. தற்போது வரை ரீல்ஸ் ஆட்சியாக உள்ள தவேக அரசு ரியல் ஆட்சி நடத்த வேண்டும் என்று பிரேமலதா விமர்சனம். தமிழக அரசியலில் குதிரை பேரம் நடக்கவில்லை என்பதை முதலமைச்சர் விஜய் விளக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள். குதிரை பேரம் இல்லை என்று சொல்லி முகத்தை மூடி சென்றது யார்? அதே போல இன்னைக்கு குதிரை பேரம் இல்லை என்பதை வெளிப்படையாக முதல்வர் அறிவிக்க வேண்டும். நிபந்தனை இல்லாத ஆதரவு என்று தெரிவித்தால் அது வரவேற்கத்தக்கது. இல்லை என்றால் உறுதியாக அது குதிரை பேரத்திற்கு தான் அது வழிவகுக்கும். தமிழகம் இதுவரை காணாத அந்த குதிரை பேரம் நிச்சயம் நடக்கக்கூடாது என்பதை தான் அன்னைக்கு முதல்வரிடம் நான் சொன்னேன். அதனால பரிசீலிக்கிறேன் என்று சொல்லியிருக்காங்க. எனவே
2025-2026 கல்வியாண்டுக்கான 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியீடு. சென்னை அண்ணா நூலகத்தில் தேர்வு முடிவுகளை வெளியிட்டார் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன். ஒன்பது லட்சத்து 9,002 பேர் தேர்வு எழுதிய நிலையில் 8,21,105 பேர் தேர்ச்சி. மொத்தம் 94.31% மாணவர்கள் தேர்ச்சி பெற்று அசத்தல். பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் வழக்கம் போல மாணவிகளே அதிக தேர்ச்சி. மாணவர்கள் 92.15% தேர்ச்சி பெற்ற நிலையில் மாணவிகளின் தேர்ச்சி விகிதம் 96.47% என பதிவு. இதுல தேர்ச்சி பெற்ற மாணவர்களினுடைய சதவீதம் பார்க்கிற பொழுது 96.47% மாணவிகள், அதாவது 4,19,891 மாணவியர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. மாணவர்களை பார்க்கிற பொழுது 92.15% மாணவர்கள், அதாவது 4,01,214 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழ் பாடத்தில் 98.43% பேரும், ஆங்கிலத்தில் 99.44% பேரும் தேர்ச்சி. கணிதத்தில் 97.36%, அறிவியலில் 98%, சமூக அறிவியலில் 97.93% பேர் தேர்ச்சி பெற்று அசத்தல். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 5 பாடங்களிலும் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்கள். தமிழில் 34 பேர், ஆங்கிலத்தில் 92 பேர், கணித பாடத்தில் 3,194 பேர், அறிவியலில் 10,476 பேர், சமூக அறிவியலில் 3,336 பேர் சதமடித்து சாதனை. பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் 97.57% தேர்ச்சி பெற்று முதலிடம் பிடித்து சாதனை. 97.54% பெற்று சிவகங்கை 2ஆம் இடமும், 97.41% தஞ்சாவூர் 3ஆம் இடமும், 97.31% திருச்சி 4ஆம் இடமும், 97.30% கன்னியாகுமரி 5ஆம் இடத்திலும் உள்ளன. பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெறாத மாணவர்களுக்கு ஜூலை 8ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை மறுதேர்வு நடைபெறும் என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு. தற்பொழுது வெற்றி பெற்ற மாணவர்கள் தங்கள் மதிப்பெண் சான்றிதழை வரும் 22ஆம் தேதி முதல் பள்ளிகளில் வாங்கிக் கொள்ளலாம் என்றும் அறிவுறுத்தல். பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் 13,292 பேர், தனித் தேர்வர்கள் 24,353 பேர் தேர்ச்சி. சிறைவாசிகள் மொத்தம் 370 பேர் தேர்வு எழுதிய நிலையில் 354 பேர் தேர்ச்சி. பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் கடந்த ஆண்டை விட நடப்பாண்டில் 5,170 பள்ளிகள் 100% தேர்ச்சி. 1,931 அரசு பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்று சாதனை. அயோத்திதாச பண்டிதரின் 181வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது உருவ சிலைக்கு முதலமைச்சர் விஜய் மாலை அணிவித்து மரியாதை. அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட பலர் பங்கேற்று மரியாதை செலுத்தினர். சென்னை கிண்டியில் உள்ள அயோத்திதாச பண்டிதரின் சிலைக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை. எம்எல்ஏக்கள் சேகர்பாபு, KN நேரு, ஏவா வேலு உள்ளிட்டோரும் மலர் தூவி மரியாதை. அயோத்திதாசர் பண்டிதரின் 181வது பிறந்த நாளை முன்னிட்டு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளம் வாயிலாக புகழ் வணக்கம். மயங்கி கிடந்த நம் இனம் விழித்தெழ புரட்சிகர சிந்தனைகளை விதைத்து திராவிட இயக்கத்தின் முன்னோடியாக திகழ்ந்தவர் என்றும் புகழாரம்.
2,90,00,000 மதிப்பீட்டில் மருத்துவம் மற்றும் ஊரகத்துறைக்காக 40 புதிய வாகனங்களை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் விஜய். ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்தபடி தலைமைச் செயலக வளாகத்தில் புதிய வாகனத்தை இயக்கி பார்த்தார். புதுச்சேரியில் நடந்து முடிந்த தேர்தலில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பு. தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் முன்னிலையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். திருநள்ளாறு தொகுதி எம்எல்ஏவாக GNS ராஜசேகரன் பதவியேற்பு. தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் முன்னிலையில் உறுதிமொழி ஏற்று பதவியேற்றுக் கொண்டார். GNS ராஜசேகரன் எனும் நான் சட்ட முறைப்படி நிறைவேற்றப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் நாட்டின் இறைமையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் உறுப்பினராக மேற்கொள்ள இருக்கும் கடமைகளை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடு அறிமுகம். போர்வால் என்ற தமிழ் நாளிதழை அறிமுகம் செய்து வெளியிட்டார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. தவேக அரசின் அமைச்சரவையில் இடம்பெறும் காங்கிரஸ் உறுப்பினர்களின் பட்டியல் விரைவில் வெளிவரும். அதிமுக திமுக இணைவதற்கு வாய்ப்பே இல்லை என்றும் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. அது அறிவிப்பு வரும். அறிவிப்பு வரும். அதிமுக திமுக இணைந்திருந்தால் அது அரசியல் ரீதியாக எவ்வளவு பின்னடைவு ஏற்படுத்திருக்கும்? இல்லை, அதிமுக திமுக இணைவது என்றது மாரி பத்திரிகையிலும் ஊடகங்கள் தான் பார்த்துட்டு இருக்கேன். உண்மையிலேயே அது மாதிரிலாம் பேசினாங்களா, அது மாதிரி இணையத்துக்கு வாய்ப்பு இருக்கான்றதுனா 1000 மில்லியன் கேள்விகள் இருக்குது. அதையெல்லாம் கடந்து இது நடந்திருக்குமான்றது தான் எனக்கு தெரியல. அப்படி இருப்பதற்கு வாய்ப்பும் இல்லை என்றது தான் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே சூரியனை சுற்றி ஒளிவட்டம் ஒளிர்ந்த வியத்தகு காட்சி. பிரம்மாண்ட வட்ட வளைவை கண்டு அதிசயித்த பொதுமக்கள் தங்கள் செல்போனில் புகைப்படம் எடுத்து மகிழ்ச்சி. எம்ஜிஆர் உருவாக்கி ஜெயலலிதா வளர்த்த கட்சியை துண்டாடுவதா, ஒருவரின் ஆணவத்தால் சிதைந்து கிடப்பதா? ஆண்டிப்பட்டி பகுதிகளில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர்களால் பரபரப்பு. சென்னையில் நேற்று ஒரே நாள் இரவில் 76 ரவுடிகளை கைது செய்தது காவல்துறை. போதைப்பொருள் விற்பனை உள்ளிட்ட சமூக விரோத செயல்களை தடுக்க ஸ்பெஷல் டிரைவ் ஆபரேஷன் மூலம் காவல்துறை நடவடிக்கை. கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலமங்கலம் பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த பட்டாளம்மன் கோயில் தேர் திருவிழா கோலாகலம். 10க்கும் மேற்பட்ட கிராமத்தைச் சேர்ந்த பக்தர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் என ஏராளமானோர் மத நல்லிணக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இந்த மாதம் மட்டும் 4,84,00,000 ரூபாய் காணிக்கை. 1.5 கிலோ தங்கம், 26 கிலோ வெள்ளி உள்ளிட்டவை காணிக்கையாக கிடைத்ததாக கோவில் நிர்வாகம் தகவல். கொடைக்கானலில் தொடங்கியது 63வது மலர் கண்காட்சி. பூத்து குலுங்கும் விதவிதமான மலர்களை கண்டு ரசித்து வரும் சுற்றுலா பயணிகள் புகைப்படம் எடுத்து மகிழ்ச்சி.
கொடைக்கானலில் 63வது மலர் கண்காட்சி இன்று நடைபெறும் நிலையில் பிரையன் பூங்காவில் நுழைவு கட்டணம் அதிகரிப்பு. பெரியவர்களுக்கு 50 ரூபாயில் இருந்து 80 ரூபாயாகவும், குழந்தைகளுக்கு 25 ரூபாயில் இருந்து 50 ரூபாயாகவும் கட்டணம் உயர்வு.